வணக்கம், வெல்கம் டு ஓப்பன் 24/7. சாரி மன்னிச்சிருங்க, நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியல. காரணம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். சாமி எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு வேண்டதுக்காண்டி ஒரு வழியா நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நேத்திக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸாக கடனை கதை மாதிரி படிச்சிடலாம். ஓகேவா? சிபிடபிள்யூடி யார் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட 172வது ஆனுவல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எங்கே வச்சு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்க விஞ்ஞான் பவனில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னைக்கு அப்படின்னா ஜூலை 12, 2026 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் யாரு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த செலிப்ரேஷனுக்கு என்ன மினிஸ்டர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்டரான யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் தான் இங்கே வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து வந்தார். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சங்கல்ப் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அண்டர்வீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த சங்கல்ப் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2 புக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் என்ன அப்படின்னா இந்தியாஸ் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாஸ் அர்பன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னு ஒரு புக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் புக். செகண்ட் புக் என்ன அப்படின்னா ஒரு காஃபி டேபிள் புக். அதென்ன காஃபி டேபிள் புக் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ அந்த புக் என்ன அப்படின்னா இந்தியன் அர்பன் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் மேக்கிங் அவர் சிட்டிஸ் லிவபிள். ஸோ இந்த 2 புக்கையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஏபி. ஸோ ஏபி என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ஏபி கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் டேக்காண்டி, ஸோ இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலேஷன் டேக்காண்டி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ ஜூலை 11 தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ அதுக்காண்டி ஏபியில் விஜயவாடாவில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்களோட சீஃப் மினிஸ்டர், ஏபியோட சீஃப் மினிஸ்டர் யார், ஏபியோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுறாங்க. என்ன இனிஷியேட்டிவ்? பிள்ளலே சம்படா அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ பிள்ளலே சம்படானா அப்படின்னா என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஆர் வெல்த் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஏபியில் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ்டான பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஏபியில் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் யங் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ் ரொம்ப நிறையா இருப்பாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஊரில் இது நடக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஊரோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறையும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆடக்கூடாது அப்படின்னா ஏபி வந்து இப்போவே பிள்ளைலே சம்படா, குழந்தைங்க தான் வெல்த்து அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எதை வந்து எய்ம் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ்டான பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதுபடி வந்து 2 குழந்தைங்க வரைக்கும் ஓகே. ஸோ 3வது குழந்தைங்களை வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சாரி ஃபார் த வேர்ட் ரிலீஸ். ஸோ 3வது குழந்தைய ஒரு ஃபேமிலி வந்து பெற்றுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்ப கிடைக்கும். இதே ஒரு ஃபேமிலி வந்து 2, 3 தாண்டி 4வது குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு வந்து 40,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது போக மற்ற நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உமன்ஸ் எஜுகேஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே சொன்னது, அந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேல வந்து சொன்னது. அப்புறம் மெட்டர்னல் சைல்டு வெல்ஃபேரை பார்த்துக்க போகிறோம். இனிமேல் ஒர்க் பிளேஸ் சில்ட்ரன்ஸ் கேர்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்கா, ஏபியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கூகுள் இந்தியா. ஸோ கூகுள் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்டான திரிபுராவுக்குள்ள வந்து கூட வந்து ஒரு எம்ஓவி சைன் பண்ணுறாங்க. ஏன் இந்த கூகுளும் திரிபுராவும் எம்ஓவி சைன் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐக்கான ஒரு சூப்பரான எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணும் எங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸில். ஸோ எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த கூகுள் இந்தியா வந்து திரிபுரா கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டிஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் சிட்டிசன் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காண்டி கூகுள் இந்தியாவும்
திரிபுராவும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்பப்பா பண்ணாங்க அப்படின்னா ஒரு கான்க்ளேவ் வந்து நடந்திருக்கு. ஸோ டெஸ்டினேஷன் திரிபுரா பிஸ்னஸ் கான்க்ளேவ் 2026 நடந்திருக்கு. ஸோ இங்கே வச்சு தான் கவர்மெண்ட் ஆஃப் திரிபுராவும் ஸோ அதுக்கப்புறம் கூகுள் இந்தியாவும் எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா இந்த கான்க்ளேவ் இன்டர்நேஷ்னல் ஃபேர் கிரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே வச்சு நடந்திருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹப்பன்யா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது? திரிபுராவில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த திரிபுரா கூகுள் இந்தியா கூட மட்டும் இல்லை, ஸோ கூகுள் இந்தியா தவிர மற்ற ஒரு 43 அக்ரிமெண்ட்ஸை வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ காசுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்பிலான 43 அக்ரிமெண்ட்ஸை வந்து திரிபுரா வந்து சைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 43ல் 11 வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எதுலலாம் வரும் அப்படின்னா ஹெல்த் கேரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரும். ஓகேவா? ஸோ 43 எம்ஓயூஸ், அதுக்கப்புறம் 11, மொத்தம் 54 சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல 43 அக்ரிமெண்ட்ஸ் ஒர்த்து 10,000 crore. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11 எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடி, ஹெல்த் கேர் இந்த ஜோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் கூகுள் இந்தியா பற்றி பார்ப்போம். ஸோ கூகுள் இந்தியா வந்து கூகுளோட ஒரு சப்சிடரி தான். சப்சிடரி மீன்ஸ் கூகுளோட ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கூகுள் இந்தியா 2004 வந்து லான்ச் பண்ணாங்க. இது கூகுள் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானா, ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த ஒரு ஜிஐ டேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஐ டேக் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு கிடச்சிருக்கு. குஜராத்தோட ஒரிஜினல் கியூமென்க்கும் அவங்களோட ஃபெனலுக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட இந்த 2 ப்ராடக்ட்க்கும் ஜிஐ டேக் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி குஜராத் கிட்ட வந்து எத்தனை ஜிஐ டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4. கிர் கேசர் மேங்கோஸ்க்கு, பலியா வீட்டுக்கு, கச்சினி கரீக், அப்புறம் அல்மசதி ஷிகோஸ். ஸோ இந்த மாதிரி 4 ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு 2 இருக்கிறதுனால குஜராத் கிட்ட இப்போதைக்கு 6 ஜிஐ டேக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 176 ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட். ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த Q1 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2027, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி 232.73 பில்லியன் அளவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் திங்ஸை. ஸோ இதை வந்து எதுலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ட்ரேட் டேட்டா ஃபார் Q1 ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் நம்ம இதெல்லாமே வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது எஸ்டிமேட்டட் அடுத்த குவார்ட்டருக்கு எவ்வளோ டோட்டலாக வந்து ஏப்ரல் டு ஜூன் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இம்போர்ட் பண்ணியிருக்கலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு ஜூனு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணது 232.73 பில்லியனுக்கு, இம்போர்ட் பண்ணது 270.15 பில்லியனுக்கு. ஓகேவா? ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் எடிஷன் ஆஃப் டிஜிட்டல் த்ரெட்ஸ் ரிப்போர்ட் 2025 to 2026 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரிப்போர்ட் வந்து யாருக்கானது அப்படின்னா BFSI செக்டார். அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்கிங்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ். ஸோ இந்த செக்டாருக்கான டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட். ஸோ இதை தான் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து மெய்டி கூட சேர்ந்து வேற யார் சேர்ந்து இதில் வேலை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CSIRோட FIN அவங்களும், SISAவும், ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா CERT இன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட டைம்லைன் என்ன அப்படின்னா 18 மாதம். ஸோ இவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க்கை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் புதுசாக ஒரு நியூ அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா அனாட்டமி ஆஃப் சைபர் ஃபெயிலியர். ஓகேவா?
ஸோ எ 4-layer கேப் ஆஃப் ஆர்கிடைப் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இதை தான் வந்து அந்த புது ஃப்ரேம்ஒர்க்கை வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து டிஜிட்டல் த்ரெட்ஸ் ரிப்போர்ட் 25-26 வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் BFSI, அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸ் காண்டி. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து 18 மாதத்துக்கான ரோட் மேப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புது ஃப்ரேம்ஒர்க்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரேம்ஒர்க்கோட பேர் அனாட்டமி ஆஃப் சைபர் ஃபெயிலியர் 4-layer கேப் ஆர்கிடைப் ஃப்ரேம்ஒர்க். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹேக்கத்தான் வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹேக்கத்தான் வந்து என்ன லெவலில் நடக்க போகுது அப்படின்னா நேஷ்னல் லெவலில் நடக்க போகுது. ஸோ நேஷ்னல் லெவலில் சைபர் செக்யூரிட்டிக்கான ஒரு ஹேக்கத்தானாக வந்து இது இருக்க போகுது. இந்த ஹேக்கத்தானோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பின்ஃபார்க், அதாவது ஸ்பின்ஃபார்க் 26. ஓகேவா? ஸோ இது என்ன தீமுக்கு கீழே நடக்க போகுது அப்படின்னா இந்த ஹேக்கத்தானோட தீமே செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங். ஸோ இந்த ஹேக்கத்தானோட தீம் என்ன, செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங் தான் இந்த ஹேக்கத்தானோட தீம். ஸோ இதை வந்து யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட MD&CO, இந்த மகாராஷ்டிரா பேங்க்கோட MD&CO தான் இனாகிரேட் பண்ணாரு. இந்த மகாராஷ்டிரா பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பூனேல இருக்கு. ஸோ இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு மொத்த கலெக்டிவாக வின் பண்ணுற ப்ரைஸஸ் வந்து எவ்வளோவா வந்து அதோட ஒர்த் இருக்குது அப்படின்னா 10 lakh வந்து ஒர்த் இருக்குது. ஓகேவா? ஸோ அது போக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டாப் 20 டீம்ஸுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஷோகேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா கிராண்ட் ஃபினாலே வந்து நடக்கும். இந்த காம்படிஷனோட கிராண்ட் ஃபினாலே எங்கே நடக்கும் அப்படின்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பூனேல நடக்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா பூனே, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதில் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த ஹேக்கத்தானில் வந்து இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ குரூப் அப்படின்னா மேக்ஸிமம் 4 members தான் இந்த குரூப்பில் வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நபார்ட். நபார்ட்னா என்ன, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமோதயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க, மும்பையில் வச்சு லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது நபார்டோட சேர்மன். ஸோ நபார்டோட சேர்மன் யார், டாக்டர் ஷாஜி கேவி. ஸோ இவர் தான் என்ன அப்படின்னா நபார்டோட சேர்மன். ஸோ இவர் தான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா நபார்டோட 45th ஃபவுண்டேஷன் டேல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நபார்டோட 45வது ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷனில் வச்சு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் லெவலில் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது. ஸோ இதை வந்து பைலட் பேஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4000 ரூரல் ஆண்டர்பிரினர்ஸை வந்து அடுத்து 3 வருஷத்தில் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதோட பைலட் பேஸ் என்ன அப்படின்னா அடுத்த 3 வருஷத்தில் நபார்ட் 4000 ரூரல் ஆண்டர்பிரினர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ இவங்க வந்து இதில் வந்து என்ன மாடலை வச்சு அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் மாடலில் யூஸ் பண்ணி தான். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கு, ஃபிசியோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டு, மென்டரிங் இது எல்லாமே பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன மெத்தட், டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த கிராமோதயனோட வேலையே என்ன அப்படின்னா ரூரல் லெவலில் ஆண்டர்பிரினர்ஸை வந்து நிறையா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி நபார்டு வந்து லான்ச் பண்ண ஒன்று. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸோட மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரைஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டைர்மெண்ட் பிளானை வந்து எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பையில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ரிட்டைர்மெண்ட் இன்கம் வித் சஸ்டைனபிள் ஏர்னிங் பிளான் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ரைஸ். இந்த ஸ்மார்ட் ரைஸ் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமாக ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ரைஸ் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட். மோஸ்ட்லி வந்து இது ரிட்டைர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்.
ஓகேவா. ஆனாலும் இது வந்து கேரண்டீட் ஆனுவிட்டி, ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் ஆனுவிட்டி லிங்க் டு நிஃப்டி 15 இதெல்லாமே கம்பைண்டாக வருது. ஓகேவா. ஓகே. இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ எப்போ இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 2000 தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம் ஹரியானாவில் வந்து இருக்குது. ஸோ இதோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மித் மெடன். ஸோ அவங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ. ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே போனார், நியூசிலாந்து வந்து போனார் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை நாள் போனார், ஜூலை 10லேருந்து 11 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ 2 நாள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே போகிறாரு, நியூசிலாந்து வந்து போகிறாரு. ஓகேவா. ஸோ வழக்கம் போல யார் கூப்பிட்டுருப்பா, நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருப்பாரு. நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் யார், கிறிஸ்டோஃபர் லக்சன். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ கிறிஸ்டோஃபர் லக்சன் வந்து கூப்பிட்டதுனால நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்கே போனார். ஸோ இது என்ன விசிட் அப்படின்னா வந்து ஒரு 3 கண்ட்ரிஸுக்கு போகிறதா இருந்தார் இல்லையா. ஸோ இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஸோ இதில் 3வது கண்ட்ரி தான் நியூசிலாந்து. அங்கே தான் இங்கே கிறிஸ்டோஃபர் லக்சான் கூப்பிட்டாருன்னு போயிருக்காரு. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா கடந்த 40 வருஷங்களில் பிரைம் மினிஸ்டர் அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஒரு கை வந்து நியூசிலாந்துக்கு போகவே இல்லை. 40 வருஷமாக யாரும் பண்ணாத நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 40 வருஷம் கழிச்சு போயிட்டு வந்துட்டாரு. ஓகேவா. ஓகே. ஸோ அங்கங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா நியூசிலாந்தோட கவுண்டர், அதாவது நம்ம பிஎம்மும் நியூசிலாந்து பிஎம்மும் என்ன நடத்தியிருக்காங்க, வழக்கம் போல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அங்கே போயிட்டு தலைவர் 18 அவுட்கம்ஸோடு வந்திருக்காரு. ஸோ 18 மேஜர் அவுட்கம்ஸ். ஸோ இதில் வந்து 10 எம்ஓயூஸ். ஓகேவா. ஸோ இதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, மேரிடைம் செக்யூரிட்டி, ட்ரேடு, டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறையா செக்டாரை கவர் பண்ணுற 10 எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா ஹாக்கி ஸ்டிக்கு ஏர்ன்டு பை த என்டையர் இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமோடது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தோக்கா ட்ரீயோட லைஃப் ஸ்கல்ப்சர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஸோ தோக்ரா அப்படின்ற ட்ரீலேருந்து ஒரு போட் மாதிரியான ஸ்ட்ரக்சரை செஞ்சு அவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி செய்யப்பட்ட கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உக்ரைன். ஸோ உக்ரைனும் ஸோ அது போக இன்னும் 9 நேஷன்ஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பை அதை சுற்றி இருந்து வர மிசைல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னது, ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் கோயலேஷன் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது யார் சேர்ந்து பண்ணியிருக்கா, உக்ரைனும் இன்னொரு 9 கண்ட்ரிஸும் சேர்ந்து வந்து யூரோப்பை அதை சுற்றி இருக்க மிசைல்ஸ், யூரோப்பில் வேறு எங்கேருந்து மிசைல்ஸ் வந்து அடிச்சிடக்கூடாதுன்னு ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் கோயலேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கோயலேஷன் ஆஃப் வில்லிங் சமிட், ஸோ இந்த கோயலேஷனுக்காண்டி கோயலேஷன் ஆஃப் வில்லிங் சமிட்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இன்னொரு 30 கண்ட்ரிஸ் 25 ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் கோயலேஷனுக்காண்டி என்ன வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் உக்ரைன், ஸோ பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன், ஸோ பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைனோட பேர் என்ன, வால்டிமிர் ஜெலன்ஸ்கை. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட நாடு, அதாவது உக்ரைனும் உக்ரைனோட அலிஸ், எங்களோட நட்பு நாடுகளும் சேர்ந்து ஜாயிண்டாக வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோம், அதுவும் லோ காஸ்ட்லேயே பண்ணுறோம், 12 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்றோங்க, 1 வருஷத்தில். என்னது, இந்த ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸை. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. யார் கூட, டிஎஸ்டிஎஸ்ஐ கூட. ஸோ அப்படின்னா யார்,
டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டி இந்தியா கூட ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு? நியூ டெல்லியில் இருக்க சஞ்சர் பவனில் வச்சு இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 9th TSDSI டெக்னிக்கல் டீப் டைவ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டெக்னிக்கல் டீப் டைவ்ல வந்து இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? நியூ டெல்லியில தான் நடந்துச்சு. ஸோ இந்த எம்ஓஐவே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா TDIPன்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டியும் இந்தியா குளோபலோட ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனை வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காண்டியும். ஸோ அதுக்கப்புறம் MSMEக்கு வந்து டெலிகாம் இன்னோவேஷன்ஸில் வந்து இன்னும் பெட்டராக கொண்டு வரதுக்கு. ஸோ இதெல்லாம் எது கீழே பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் CG மிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது கீழே இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த TDIPன்னு ஒரு ஸ்கீம் வந்து சொன்னோம் இல்லையா? ஸோ TDIPனா என்ன? ஸோ இந்த TDIP அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் 2026 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இவனோட ஓவரால் அவுட்லே வந்து எவ்வளோ அப்படின்னா 203 கோடி. ஸோ இது எப்போலேருந்து எப்போ வரைக்கும் கொடுக்க போகிறாங்க? 2026லேருந்து 2031 வரைக்கும் இந்த திங்ஸை, அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து டெலிகாம் இன்னோவேஷன்ஸ்க்கு வந்து செலவு பண்ண போகிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் 6G ஸ்டாண்டர்ட்ஸ் மிஷன் கீழே. ஓகேவா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா 49வது செஷன் நடந்திருக்கு. எதுக்கு? கோடெக்ஸ் அலைன்மெண்டரிஸ் கமிஷன். ஸோ இது எங்கே இதோட 49வது செஷன் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெனிவாவில் நடந்திருக்கு, சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனிவாவில். ஸோ என்னையிலேருந்து என்னைக்கு அப்படின்னா ஜூலை 6லேருந்து ஜூலை 11 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இதில் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரோட சேர்மன்ஷிப் கீழே வந்து நடந்துச்சு? இந்த 49th கோடெக்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்தியாவோட ஹோஸ்டிங் கீழே, அதாவது இந்தியாவோட சேர்மன்ஷிப் கீழே தான் நடந்துச்சு. ஸோ இதில் 7 கோடெக்ஸ் டெவலப்மெண்ட்ஸை வந்து ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட்ஸை வந்து எல்லாருமே வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டிக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, FSSA, ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட CEO யார்? ரஜித் புன்ஹானி. ஸோ அவர் தான் வந்து இதை இந்தியா சைட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் வெனிலா, ஸ்டாண்டர்ட் ஃபார் லார்ஜ் கார்டமன், கைட்லைன்ஸ் ஃபார் த சேஃப் யூஸ் அண்ட் ரீயூஸ் ஆஃப் வாட்டர் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரைடு கொரியண்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் Campylobacter and Salmonella in chicken meat and the preventions relevant to the joint presentation. அதுக்கப்புறம் multi-pack formats under the general standards for labeling of pre-packed foods. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 ஸ்டாண்டர்ட்ஸை தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஸோ இஸ்ரோ ககன்யான் ரிலேட்டடாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ககன்யான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து 3க்கு அதாவது ஸ்பேஸுக்கு மனுஷங்களை அனுப்புகிற மிஷன் தான் ககன்யான். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 3 கிரிட்டிக்கல் டெஸ்ட்டை வந்து ககன்யானுக்காண்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ககன்யானோட க்ரூ மாடல் சிஸ்டமோட 3 டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா சதீஷ் பவன் ஸ்பேஸ் சென்டர் இன் ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சு தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த 3 என்ன அப்படின்னா ஃப்ளோட் இன்ஃப்ளேஷன் டெஸ்ட் ஃபார் க்ரூ மாடல் அப்ரைட் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் ஆம்பிளிக்கல் செப்பரேஷன் ஆஃப் டெஸ்டிங் ஆஃப் அ கனெக்ட் டிஸ்கனெக்ட் சிஸ்டம் CSCDAs. ஸோ அதுக்கப்புறம் க்ரூ மாடல் ஸ்ட்ரக்சர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் அபெக்ட் கவர் செப்பரேஷன் லோட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி 3 டெஸ்ட்டை வந்து ககன்யான் க்ரூ மாடல் சிஸ்டம்காண்டி இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ககன்யான் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐஏஎஃப் யாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு ரிப்போர்ட் இருக்கு. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா WDMMA அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு டிஃபென்ஸ் மிலிட்ரி அனாலிசிஸ். ஸோ இது வந்து குளோபல் லெவலில் இருக்க ஏர் பவரோட ரேங்கிங். ஸோ இந்தியா தான் வேர்ல்டில் இருக்கிறதுலையே 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து குளோபல் லெவலில் பவர்ஃபுல்லாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஏர்ஃபோர்ஸில் யார் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் USA, செகண்ட் பொசிஷனில் ரஷ்யா, 3rd பொசிஷனில் இந்தியா. ஸோ அடுத்து 4th பொசிஷனில் யார் இருக்கா? சைனா. ஓகேவா? ஸோ சைனா வந்து 4வது இடத்துல. இந்த திங்ஸ் வந்து ஒரு 5 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்மளோட இந்தியா இந்த பொசிஷனை கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஹோல்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது ஓவரால் வந்து ஏர் ஆர்மி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க, ஏர் ஆர்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 6th போஸ்டில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தது வந்து ஏர் பவரில் இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதுல இந்தியா 3rd பொசிஷனில் இருக்குது. ஸோ ஓவராலில் ஏர் ஆர்ம்ஸ் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்க 3 பேரோட ஏர் ஆர்ம்ஸை வந்து சேர்த்து பார்க்குறப்ப இந்தியா வந்து 6வது பொசிஷனில் இருக்குது. ஸோ அங்கேயும் யார் தான் டாப்பில் இருக்கா அப்படின்னா USA தான் டாப்பில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜப்பான். ஸோ ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. எதைப்பா அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுவும் ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான நியூஸ் தான். ஸோ சைனா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஆஃப் அண்ட் லேண்டிங் டெஸ்ட் ஆஃப் ரீயூசபிள் ராக்கெட் ப்ரோட்டோடைப். ஸோ ஒரு தடவை ராக்கெட் அனுப்பணும் அப்படின்னா அவ்வளோதான். அந்த ராக்கெட் வந்து சேட்டலைட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் கடலில் வந்து விழுந்துடும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரீயூசபிள் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப லேண்ட் பண்ணுற ராக்கெட் ப்ரோட்டோடைப்பை வந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கா? ஜப்பான். ஸோ ஜப்பானோட ஜாக்ஸா. ஸோ ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜப்பானோட நிஷோரா டெஸ்டிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டென் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த ப்ரோட்டோடைப் வந்து 33 ஃபீட், அதாவது 10 மீட்டருக்கு வந்து அரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது எத்தனை இந்த செகண்ட்ஸ் வந்து பறந்துருக்கு அப்படின்னா 40 செகண்ட்ஸ் பறந்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யார் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க? DFI, ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கூட கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிடர் 2.0 அப்படின்ற இனிஷியேட்டிவை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நிடர் 2.0 அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் இன்னோவேஷன் சேலஞ்ச் ஃபார் ட்ரோன் அப்ளிகேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகேவா? ஸோ இது இந்தியாவோட எந்த மிஷன் கீழே வரும் அப்படின்னா ஸ்வயன் இனிஷியேட்டிவ்னு ஒன்று இனிஷியேட்டிவ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக் டிக்கெட்டில் வந்து நடந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த நிடர் 2.0 வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்ட்டியோட செக்ரட்டரி. ஸோ மெய்ட்டியோட செக்ரட்டரியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா S. கிருஷ்ணன். ஸோ S. கிருஷ்ணன் தான் இந்த நிடர் 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 ட்ராக்ஸ் இருக்க போது. ஸோ ட்ராக் 1 வந்து ட்ரோன் இன்னோவேஷன்காண்டியும், ட்ராக் 2 வந்து அதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ஸோட இன்னோவேஷன்காண்டியும் இருக்கும். ஸோ இதோட நிடர் 2.0 இந்த காம்படிஷனோட ஓவரால் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து மொத்தமாக இருக்க போகுது அப்படின்னா 65 lakhsக்கு வந்து இந்த ப்ரைஸிங் வந்து இருக்கு. அதாவது மொத்த ப்ரைஸோட மதிப்பு வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ரஷ்யா வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு க்ரூடு மிஷனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே போகுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகுது. ஸோ எங்கே இருந்து அப்படின்னா கசகஸ்தான் பைகோனர்
காஸ்மோட்ரோம்லேருந்து போயிருக்கு. ஸோ அந்த க்ரூடு மிஷனோட பேர் என்ன அப்படின்னா சொயூஸ் MS-29 க்ரூடு மிஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 3 ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரோநாட் அனில் மேனன். ஸோ அதுக்கப்புறம் ராஸ்கோமோஸ் காஸ்மோநாட்ஸ் 2 பேர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆஸ்ட்ரோநாட், அவரோட பேர் என்ன, அனில் மேனன். ஸோ அதுக்கப்புறம் ராஸ்கோமாஸ் காஸ்மோநாட்ஸ். ஸோ அவங்க யாரு, ப்ரோட்டர் டும்ப்ரோவ். ஸோ அதுக்கப்புறம் ஆனா கிக்கினா. ஸோ இந்த 3 பேரை வந்து இந்த மிஷனில் வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த லான்ச் வெஹிக்கிள் பேர் என்ன, சொயூஸ் MS-29 க்ரூடு மிஷன். இந்த லான்ச் வெஹிக்கிளோட பேர் சொயூஸ் 2.1A லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த க்ரூஸ் வந்து எத்தனை நாள் அங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னா 8 monthsக்கு வந்து இவங்க வந்து ஸ்பேஸில் வந்து இருக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது அவங்களோட எத்தனாவது எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறது 75வது தடவை. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் போயிடலாம். இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட் டீம். ஸோ இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்தியாவோட உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலாண்டோட உமன்ஸ் டீம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அப்படின்னா உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா லண்டனில் இருக்க லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இதை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்தியாவோட 2nd largest வின் இதில் இந்த உமன்ஸ் டெஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து 4th largest ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ICC ஹால் ஆஃப் ஃபேம்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 2 பேரை வந்து இண்டெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா கேப்டன் அனுஜ் சோப்ரா. ஸோ இந்த அனுஜ் சோப்ரா ஆல்ரெடி பத்மஸ்ரீ எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா ஃபார்மர் இந்தியன் உமன்ஸ் டீம் கிரிக்கெட் கேப்டன். ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து அனுஜ் சோப்ரா. ஸோ இவங்களை வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் ICC ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் வந்து இன்டேக் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க தான் அப்படின்னா எத்தனாவது 3rd இந்தியன் உமன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார், டியானா எடுல்ஜி. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் யார் அப்படின்னா நீத்து டேவிட். ஸோ 3rd இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் ICC ஹால் ஆஃப் ஃபேம்ஸ்குள்ளே யார் போகிறாங்க அப்படின்னா அனுஜ் சோப்ரா. ஸோ ஓவராலாக இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அனுஜ் சோப்ரா சேர்த்து 13 பேர். ஸோ அப்போ ஹால் ஆஃப் ஃபேம்ஸில் மொத்தமாக எத்தனை பேரை மரியாதைக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 125 பேரை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்காங்களா? ஸோ இதே மாதிரி இங்கிலாண்டோட ஃபார்மர் கேப்டனான கெவன் பீட்டர்சனையும் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ஸில் வந்து இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அண்டர் 23 ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் யார் டாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் டாப். ஓகே. ஸோ இந்தியா வந்து எத்தனாவது பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா 4th பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஸோ எத்தனை கோல்டு, இந்தியா 3 கோல்டு வந்து வாங்கியிருக்கு. சரி, இந்த ஏஷியன் அண்டர் 23 அத்லெட்டிக் சாம்பியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் சொன்னோம், சைனா. ஸோ சைனா எத்தனை மெடல் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சைனா வந்து 23 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸு, மொத்தம் 52 மெடல். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் டோட்டலாக 22 மெடல் வந்து வாங்கியிருக்கு. ஸோ ஜப்பானில் வந்து 7 கோல்டு, 8 சில்வரு, 7 பிரான்ஸு. ஓகேவா? ஸோ 3rd பிளேஸ் வந்து உஸ்பெகிஸ்தான். ஸோ அவங்க வந்து 10 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 5 கோல்டு, 4 சில்வர், ஸோ அதுக்கப்புறம் 1 பிரான்ஸ். ஸோ இந்தியா எத்தனாவது பொசிஷனில் முடிச்சிச்சு? இந்தியா 4வது பொசிஷனில் முடிச்சிச்சு. ஸோ இந்தியா மொத்தம் வந்து 16 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து 3 கோல்டு, 4 சில்வர், ஸோ அதுக்கப்புறம் 9 பிரான்ஸ் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் எவராக உமன்ஸ் T20 கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் டெஃப் கிரிக்கெட் சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் எவர் டைமாக T20 இன்டர்நேஷ்னல் வந்து டெஃப்
கிரிக்கெட் சீரீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் டீமை வந்து டிஃபீட் பண்ணி இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா டி ஷியாகா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மொரட்டுசா டுவா அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு மாஸ்காட் தான். ஸோ டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்காண்டி டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் யார்? ரேகா குப்தா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபீஷியலாக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், அதாவது 22nd காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து நியூ டெல்லியில் வந்து நடக்குது. அதுக்கான மேஸ்கட்டாக வந்து யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா மயூரை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மயூர் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியன் பீகாக்ல வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மேஸ்காட் தான். ஓகேவா? ஸோ இந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்க தியாகராஜ் ஸ்டேடியமில் வந்து ஜூலை 27லேருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் வந்து சாம்பியன்ஷிப் எப்போலேருந்து நடக்குது அப்படின்னா 1969லேருந்து நடக்குது. ஓகேவா? ஸோ 1969 இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மன் முனிஷில் வந்து நடந்துச்சு. ரைட்? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெக்கா அவார்ட்ஸ். பெக்கா அப்படின்னா பிக்கஸ்ட் எக்மாண்ட் கேஸ் அவார்ட் 2026. ஸோ இதில் இந்தியாவோட FIU ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா ரன்னர் அப்பாக வந்து ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரன்னர் அப் அவார்டை வந்து எக்மன் குரூப் பிளனரி வந்து நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அசர்பைஜான் பக்குல வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட்டோட டைரக்டர் யார்? அண்ணல் மோகன் கோவில். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போய் வாங்கியிருக்காரு, இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா யூஎஸோட ஃபெடரல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து அவங்களோட டாஸ்க் ஃபோர்ஸை வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு இந்தியன் லீட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ரகுராம் ராஜன். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா ஃபார்மர், இப்போ வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபினான்ஸு எங்கே அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ பூத் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஆர்பிஐயோட ஃபார்மர் கவர்னர். ஸோ அவரை வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பாலிசி டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜா செட்டி. ஸோ இந்த ராஜ் செட்டியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு டாஸ்க் ஃபோர்ஸுக்கு போட்டிருக்காங்க. என்ன டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா டேட்டா டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஜாப் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஷா சர்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த செகண்ட் ஆர்பிட் அப்படி சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அது செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா த செகண்ட் ஆர்பிட்னு ஒரு புக்கு. ஸோ இந்த த செகண்ட் ஆர்பிட் பெலிஃப் ஆஃப் அ மேன் ட்ரீம்ஸ் ஆஃப் 1.4 பில்லியன் ஹார்ட்னு ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட குரூப் கேப்டன். அவங்க பேர் என்ன அப்படின்னா சுபனோ சுக்லா. ஸோ இவங்க வந்து இந்த புக்கை வந்து எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே வச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பெங்களூரு. ஸோ இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஜிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அப்படின்னா பூமணின்னு ஒரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னிங் தமிழ் போயட் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எங்கே இறந்து போயிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடியில் கோயில்பட்டியில் இருக்க ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஸோ இவங்க வந்து 79 வயசாகி வந்து இறந்துருக்காங்க. ஓகேவா? சாரி இவங்க தூத்துக்குடி ஆண்டிப்பட்டியில் பிறந்திருக்காங்க. 79 வயசில் சென்னையில் இறந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா 2014 வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது யார் அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு ஃபார்மர் லீடரான
ஹனுமந்தப்பா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபார்மர் எம்பி. ஸோ இவங்க அவங்களோட 94வது வயசுல கர்நாடகாவில் சித்ரதுர்கா அப்படின்ற இடத்துல வந்து இறந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். ஜூலை 12. ஸோ ஜூலை 12 என்ன? இன்டர்நேஷ்னல் மலாலா டே. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 12 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் காம்பேக்டிங் சாண்ட் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஜூலை 12 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹோப் 2026. ஸோ அவ்வளோதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.